Hi friends, welcome to Smiley Boy Mom channel. 21 days kids habitual changing challenge. Ready for day 19. டே 19 வரல நம்மளோட ரொட்டீன் கரெக்டாக போயிட்டுருக்கு. வார்ம் வாட்டர் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பழகிட்டோன்றதால இது எனக்கு பெரிய கஷ்டமாக இல்லை. நீங்கள் இது வரல இது பழகலைன்னா 21 டேஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு ஒரு சேலஞ்சோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வார்ம் வாட்டர் காலையில் கொடுத்துட்டு குட்டி பையனை எழுப்பி அவர் வாக்கிங் அனுப்புனா பாப்பா அவங்களும் கூடயே ஏஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் ப்ரஷ் பண்ண வச்சுட்டு ஓகே நீங்கள் 2 பேர் போங்க, நாங்கள் 2 பேர் வாக்கிங் போகிறோம்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். பாட்டுக்கு போட்டுக்க மாட்டேங்கிறீங்க, நான் போட்டுக்கிட்டேன். கேப் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் நான். ஓகே சரி, தண்ணி குடி. சரி நான் போட்டுக்கல, எடு. நீ போட்டுக்கிறியா? போட்டுக்கணும், பனியாக இருக்குது. சரியா? போட்டுட்டு வந்தால் தான் குளிராது. நீங்கள் போட்டுக்கலன்னா நான் காலையில் பாப்பாவுக்கு சுடு தண்ணிலாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து வாங்க போகலாம் அப்படின்னா கேப் போட்டுட்டு வாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூ ஷாக்ஸ் தான் போடுவேன் நாங்கள். சரி போடுங்க நீங்களேன்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப்பே பண்ணல, அவங்களா போடுறாங்க. அப்படியே மாட்டுக்கும் வச்சுடுவோன்ட்டு நான் என் ஷூ போட்டு அவங்க ஷூ போட்டாங்க. இவங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறோன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். ஸோ அதுக்காக ஒரு பேக் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போயுமே ஹேண்ட் பேக் எடுக்க மாட்டேன், டபுள் சைட் பேக் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேக் வச்சுருப்பேன். நீங்களும் வெளியே போகிறீங்கன்னா கிட்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்கள தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரே பக்கம் ஷோல்டர் வலிக்காது, 2 பக்கம் ஈவனாக மாட்டுறதுனால மாட்டுக்கு என்ன மாடு சாப்பிடுது. பயந்துருச்சா? நீ பயப்படலையா? அந்த மாடு தான் பயந்துச்சா? நீ பயப்படல, நீ அவ்வளோ தைரியசாலி. பண்ணு வா, நடக்கலாம். புடி அம்மா புடி. இப்போ நான் வாக் பண்ண போகிறேன். நோ, வாக்கிங் பண்ணிட்டு தான் போவேன் நான். இன்னைக்கு 1/2 மணி நேரம் வாக்கிங்கிறது எனக்கு 1 மணி நேரமாக மாறப்போகுது. பாருங்கள் எப்படிலாம் சேட்டை பண்ணுறாங்கன்னு. வா மேலே போகலாம், வாக்கிங் வரேன்ல, அம்மா தான் கூட வரேன்ல. அங்கே திரும்பிக்கலாம். ஓகே பார்க்குக்கு போகலான்னு ரோடில் நடக்க வச்சுட்டேன். டாக் இருக்கு. ஸ்கூலுக்கு இவ்வளோ சீக்கிரம் யாராவது போவாங்களா? விடுங்க, கை விடுங்க. இல்லை, ஜாலியாக நடக்க வந்திருக்கோம். போ சரி போங்க. பரவாயில்ல, நீ பண்ணு. அது ஒன்றும் இல்லை, பண்ணு. அது பண்ணிடாண்டா, பண்ணுடா. ஒரு வழியாக அவங்கள நடுவில் விட்டு பேசிக்கிட்டே நம்ம வாக்கிங்கை முடிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்புறோம். ஷால் உன்னோட தான். ஐயோ, அப்படி தான் போடணுமா? வேற எப்படி போடுவீங்க? யாரை பார்த்து கற்றுக்கிட்டீங்க? அப்படி போடணுமா? வேற எப்படி போடணும்? இதே வந்து கஞ்சிலாம் போட்டு வச்சுட்டு பாப்பா வந்து ஆப்பிள் கேட்டாங்க. அவங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பூண்டு உரிச்சாங்க. நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். குட்டி பையன் வந்ததும் குளிச்சுட்டு இன்றைக்கிட்டமா அவராக எடுத்து படித்தார். சரி அவராக போடும்போது போடட்டோன்னு நானும் விட்டுட்டேன். அவரை ஹெல்ப்புக்கு நான் எதுக்குமே கூப்பிடல. குட்டி பாப்பா வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து டம்ளர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம கிச்சன் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், சமையல்லாம். வா
அண்ணா பாரு எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். நீங்கள் சாப்பிடுங்க, உட்காருங்க, திரும்புங்க. சாப்பிடும் போது இப்படி விளையாடக்கூடாது. வாங்க சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு வேளை தான் ஊட்டுவேன், மற்ற வேளை அவங்களே சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் குட்டி பையன் உட்காரும் போதே அவங்கள உட்கார வச்சா அழகாக சாப்பிட்றாங்க. இன்றைக்கி ஆனால் உட்கார பொசிஷன் சரியில்லை, நானே சாப்பிட்டுக்கிறேன்றாங்க, ஆனால் விளையாடிக்கிட்டே சாப்பிட்றாங்க. பாப்பா திரும்பி ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்ணும், கையெல்லாம் கீழே வைக்கக்கூடாது சாப்பிடும்போது. திரும்புங்க. சரி, அது வேணாம், சாப்பிட ஒழுங்காக உட்காந்து தான் சாப்பிடணும். கை எடுத்து வச்சுக்கோ, மடி மேலே வச்சுக்கோ. போகிற வெளியே எதுக்கு? காக்கா உன்னை கூப்பிடுதா? மம்மா கேட்குதா? ஒரு நாள் காக்கா வச்சு எடுத்துகிட்டு போறியா நீயுமா? சரி, முட்டை வேறு வைக்க போறியா? போ போ, கீழே போ, கீழே போ, கீழே தான் கூப்பிடுது. வாங்க போ, இங்கே வா. அது கத்துது இல்லை? இங்கே நம்ம காக்கா எங்கே? நம்ம காக்கா எப்பயும் போல் வெயிட் பண்ணுது. நீங்கள் வைப்பீங்க, எங்கே ஆளை காணோன்னு கேட்குறது. வெய் பாப்பா, நீங்கள் பின்னாடி வந்தால் தான் அது சாப்பிடும். ஓ வாங்க, அது சாப்பிடும். வாங்க, வரும் வரும், நீங்கள் ஏறுங்க. நம்ம இருந்தால் சாப்பிடாது, அது நம்ம இருக்கிறதால அது வெயிட் பண்ணு. ஆனால் இவங்க ஒரு அரை இட்லியை வச்சுட்டு அது சாப்பிடுதான்னு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள். அரை நாளுக்கு முடியல இவங்களோட. சாப்பிடுங்க வாங்கன்னு மிரட்டி. அப்புறம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, அது வேணும் அப்படின்னு ஒரே ஆடம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அவங்க போட்டு. தண்ணிலாம் இருக்காது. யாரெல்லாம் வரீங்க துணி காய வைக்க? இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. ஜெய் வரலையா? இன்னைக்கு தான் ரொம்ப சின்சியராக போட்டுட்ருக்க நீ. குட்டி பாப்பா ஷூ சாக்ஸ் போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு இன்னைக்கு டே ஸ்டார்டிங் ஷூ சாக்ஸ் போட்டதால ஃபுல்லாக ஷூ சாக்ஸ். எங்கே போனாலும் ஷூ சாக்ஸ், முடியல. அவங்க விளையாடிட்டு இருக்கலாம். நீ விளையாட போல எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? நீ ஹெல்ப் பண்ணிட்டு தான் விளையாடுவீங்களா? ஓகே, உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா? ரத்தம் வந்துருச்சோ? அச்சுச்சோ, எங்கே காட்டுங்க. அச்சுச்சோ, சரி வீடு. ஃபுட்பால் பிளேயர்லாம் அப்படி தான் அடிபட்டுரும், அப்புறம் சரியாக போயிடும். சரியா? நீ ஸ்ட்ராங் தானே? எங்கே ஸ்ட்ராங் காமி, எப்படி காட்டுவ ஸ்ட்ராங்? நீ ஸ்ட்ராங். ஓகே, இங்கே ஈவினிங் இங்கே விளையாடலாம். சரியா? இப்போ வெயில் அடிக்குது, வெயிலில் விளையாடினா எனர்ஜியெல்லாம் போயிடும். என்னடா அப்படியா? அது எண்ணெய் வச்சா சரியாக போய்டும். நம்ம கீழே போய் எண்ணெய் வைக்கலாம். அதனால் விளையாடணுன்னாங்க அன்றைக்கி டெரஸில் விளையாடவே. இன்றைக்கி நான் சொல்லிவிட்டேன், வேணாம் வெயில் அடிக்குது, நம்ம ஈவினிங் கூட விளையாடலாம், இப்போ கீழே போய் விளையாடலான்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். கீழே போய் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, பால் எடுத்துகிட்டு வந்தாங்க. பால் 2 பேரும் சேர்ந்து கேட்ச் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வைக்கலாம் பசங்களை. ரன்னிங் ரேஸ், ஜம்பிங் ரேஸ், ஹைட் வாக்கு, நொண்டி மாதிரிலாம் விளையாட வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நிறைய பசங்க ஜாயின் ஆகிட்டாங்க. ஓடு ஓடு. இப்போ பாரு, அண்ணா அந்த பக்கம் இந்த பக்கம் அடிப்பான் பாரு. நீ ஃபஸ்ட்டு போயிடு பாரு. அச்சச்சோ, விளையாடிக்கிட்டே இருந்தோம். எப்பயுமே ஒரு 2-3 குட்டீஸ் தான் வருவாங்க. இன்றைக்கி இப்போ ஸ்கூல் லீவுன்றதால வீட்டில் இருக்க எல்லா குட்டீஸும் வந்துட்டாங்க. இது ஒரு 6-7 குட்டீஸ் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் குட்டி குட்டி சண்டைகளும் வந்தது. உன்னை சேர்த்துப்பான், வா நான் சொல்கிறேன், வா. ஒன்றும் சேர்க்காம எப்படி ஒன்றை விட்டுட்டு நீ சேர்ந்து விளையாடணும். அந்த பாப்பா கூட நீ அண்ணா எல்லாம் சேர்ந்து விளையாடணும். போங்க, வாங்க. அந்த பூனை பூனைங்களா இருக்கு, இவங்களை பார்த்து கொடுக்கணும், பிடிக்கணும் டக்குன்னு. பயமுறுத்துற பூனையே நீ. ரொம்ப புத்திசாலித்தனமாக செவ்வறு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அது வரும்போது டப்புன்னு பிடிச்சிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணார். அவர் கடைசியில் 2 வாட்டி ஜஸ்ட் மிஸ்ஸில் தொட்டு விட்டுட்டார். பிடிச்ச ஜெய், சூப்பரா, சூப்பர் ஜெய், தொட்டியா?
அது ஓடுது, அது பயப்படுது, விட்டுரு. ஆமாம், பயப்படுதுடா கண்ணா, விட்டுரு. வரேன் வரேன் பாப்பு. இந்த வரேன் வரேன் வரேன். பொம்மை, ஆமாம் பூனை. பூச்சி பூச்சி பொம்மை. ஜம்பிங் ரேஸா ரன்னிங் ரேஸா ஃபைனலா? ரன்னிங் ரேஸ். இங்கே வந்து நில்லுங்க. சூப்பர். டன். சரி, ஜம்பிங் ரேஸ் ஓகேவா? ஜம்பிங் ரேஸ் ஓகேவா? ஓகே, ஜம்பிங் ரேஸ். ரெடி, 1 2 3. ஜம்பிங் ரேஸ், ஜம்பிங் ரேஸ். அப்படின்னா ஓகே. சூப்பர்ரா. சரி பண்ணு. ஓகே ஓகே, ரெடி? ஜம்ப் பண்ணலாமா? வாங்க, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நீ பாலையே வச்சுட்டு ரெடி. இங்க என்னால் முடியலையே அவ்வளோ. சைட் வாக் ரன்னிங் எல்லாமே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 3 குட்டீஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 4 குட்டீஸாக மாறினாங்க. அப்புறம் அப்படின்னு பேக் ஜம்பா, பேக் வாக்கே நான் தட்டுப்பட் பேக் வாக்கே நான் தட்டப்புத்தடா. இதில் பேக் ஜம்ப். சரி, பேக் ஜம்ப். ஓகே, பாப்பா இடிச்சிட போகிறேன். பாப்பா இருக்கா பின்னாடி? பாப்பா இடிச்சிட போகிறேன். எப்படி பண்ணணும்? அப்படி பண்ணுமா? சூப்பர், பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணிட்டு வாங்க. பண்ணு பார்க்கலாம். சூப்பர். ஒளிஞ்சிட்டா நீ கண்டுபிடிப்பியா? விளையாடணும். கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஒளிஞ்சுக்கிட்டா? அது ஏன் நீ நல்லா சிரிச்சுட்டே சொல்ல? நீ சிரிச்சுட்டே சொன்னாதான் நான் செய்வேன். எங்க சிரிப்பே வரலையே, நல்லா சிரிச்சு சொல்லுங்க. தேங்க்யூ. நான் ஒளிஞ்சுக்கிறேன். பாப்பாவா? விளையாடு விளையாடு, பாப்பா கூட விளையாடு. 1 2 3 4 12 13 14 15. யார் ஒளிஞ்சிக்கிறது? 1 2 3. நான் கண்டுபிடிக்கலாமா? அண்ணா எங்க அண்ணாவை கண்டுபிடி பாப்பா. நான் இல்லை. அச்சோ பாவண்டா. ஓடு 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 கவி, ஓடு. அங்க பாரு, அண்ணா நிக்கிறாங்க பாரு, ஓடு கவி, ஓடுமா. பேக் வாக். போதும், நின்னுக்கோ ஜெய், நின்னுக்கோ. சூப்பர், பேக் வாக் சூப்பர்ரா. வாடா வாடா வாடா. சூப்பர். அதான் லாஸ்ட். ஓகே, இதோட லாஸ்ட். ஆடுப்போம் அண்ணா கூட. அது ஆட்டுங்க, அவ்வளோதான் டான்ஸ். ஆடுங்க ஆடுங்க, சூப்பர். மேகு ஆடுங்க. சூப்பர் 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 சூப்பர். ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. இல்லையோ, அண்ணாவை பார்த்தது. சூப்பர் சூப்பர்.
அன்றைக்கி நல்லா கூட்டத்தோடு சேர்ந்து நல்லா விளையாடினதில் விறுவிறுத்து வந்தாங்க. ஸோ அப்புறம் அப்படியே சாப்பிட வச்சு தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு போட்டேன். எனக்கு பூரி தான் வேணும்னு அடம் பண்ணார். அவரை பேசி சாப்பாடு சாப்பிடுங்க கண்டிப்பாக. ஓகே. பூவா உட்காருங்க. கை நல்லா கழுவிட்டியா? அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் தூங்க வச்சுட்டு நல்லா தூங்கி ஒரு 4:30 தான் ஏஞ்சாங்க. அதுக்கப்புறம் மாதுளம் பழத்தை எடுத்து கொடுத்து இதை உரிங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள உரிக்க சொல்லிட்டேன். அவங்க உரித்ததும் நான் வந்து அதை ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதை குடிச்சிட்டு நாங்கள் வந்து பார்க் கிளம்பணும். என்னது இது? உட்காரு. யார் போட்டது? வரும். நீ என்ன எடுத்து வச்சுக்க? 2 பாலா? எதுக்கு 2 பால்? என்ன எடுத்துக்க போற நீ? எங்க? பார்க்குக்கு. ஆமாம், பார்க் போனால் பார்க்லேயும் லீவாக இருக்கவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரே ஓட்டம் மாட்டம். இன்னைக்கு ஃபுல்லாக ஆட்டமே ஜாஸ்தியாக இருக்குது குட்டி பையனுக்கு. விட்டுட்டேன். போ 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 போ. அது என்ன ஒரு கை பிடிச்சா போற, கை பிடிக்கல போக மாட்டியா? கம்பிக்கு மேல. ரெடி? நீ போடு. மரத்தை பிடிக்கும். ஏய் சூப்பர் ஜெய். அந்த புஷ்அப் எடுக்கிற கம்பிக்கு மேலே கரெக்டாக பால் போடணும்னு சொல்லி அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன். அதை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அவர். இவங்க வந்து மங்கி பார் ஏறிட்டு இருக்காங்க. பேக்கில் வைக்கணுமா? சரி வச்சுக்கிறேன். ரொம்ப பத்திரமான பொக்கிஷம் தான் நீ. ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 37. அண்ணாவை பிடி. ஓகே ஓடுங்க. அங்கே போய் ஓடி பிடிச்சி விளையாடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டி பையன் ஓடுவாராம். அவரை வந்து பாப்பா பிடிப்பாங்களாம். பாப்பாவை நான் பிடிக்கணுமா. இந்த மாதிரி செயின் இதில் நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. அவரோட ஃப்ரெண்டோட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் பாப்பாவும் தனியாக ஓடி விளையாடிட்டு அப்புறமா அவங்க டைம் ஆயிடுச்சு. கிளம்புங்கன்னா கிளம்பவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட ஒன்று சேர்ந்துட்டு அப்புறம் அவங்க பேசி கிளம்ப சொன்னால் ரோட்டில் நான் ஓடி வருவேன் மாதிரி வேணாம் வண்டியில் போகலாம். நான் அவங்கள சமாளித்து கூட்டிகிட்டு வந்து கை கால்லாம் நல்லா கழுவி சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றி கடைன்னு அவங்களுக்கு சாப்பாடை ஊற்றிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல் ஒரு 7:30க்கெலாம் நாங்கள் வந்து படுத்துட்டோம். அப்புறம் புக்கும் படித்தோம் நாங்கள். பட் புக் படித்ததை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் டயர்டானதால் எனக்கு ஃபுல்லாக ரொம்ப ஓட்டம். அவங்களுக்கு டயர்ட் ஆகலை, பட் நமக்கு ரொம்ப டயர்டாகும். ஆனால் இதுவும் நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.